ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரவா கேசரி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம். 1 கப் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லேயே மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப் ரவை, அதே கப்பில் 1 கப் சுகரு, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் திராட்சை, அப்புறமா இது வறுக்கிறதுக்காக நெய், ஏலக்காய் தூள், ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு அந்த கேசரி நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம இதில் ரவை சேர்த்துக்கலாம். ரவையை நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வைக்கலை அப்படிங்கும்போது ரவை என்ன ஆகும்னா கருக ஆரம்பிச்சிரும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா இதை நெய்லேயே நல்லா வறுத்து விடுங்க. கருகாமல் வறுத்துக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த ரவை வறுத்துட்ருக்க டயத்துலேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கப் ரவைக்கு நம்ம 3 கப் தண்ணி நான் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த கெட்டில் ஆல்ரெடி நம்ம அந்த மாதிரி சூடு தண்ணி சேர்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கட்டிப்படும் ஒரு சில பேருக்கு. அந்த கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஹாட் வாட்டர் சேர்த்து பண்ணோம் அப்படின்னாலே பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கெட்டிலில் 3 கப் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரவையும் இந்த மாதிரி நல்லா வறுபட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நான் இந்த கடாயிலேயே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனியாக கூட வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இதுலேயே முந்திரி திராட்சையை வறுத்துக்கிறேன். ஸோ சிம்பிளாக பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி இதுலேயே வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்து விட்டுட்டு அந்த நெய் கூடவே எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பாத்திரம் எதுவும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் ஒரே பாட்டிலே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக பண்ணியிருக்கேன். நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ சுடு தண்ணி காய வச்சுருக்கோம்ல, அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கட்டி எதுவும் படாது. அதுக்காக நல்லா கிளறி விடுங்க. அந்த ரவையெல்லாம் அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. 1 கப் அப்படிங்கும்போது நீங்கள் 2 கப் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ரொம்ப இலக்கமாக வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் 3 கப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி இந்த மாதிரி சேர்க்கும்போது நம்ம ரவை பதத்தை பார்த்துட்டே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி சூடு பண்ணி சேர்க்கும்போது என்னென்னா ரவை கட்டிப்படாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரவை அந்த ஹாட் வாட்டர்லேயே வெந்துருங்க. நீங்கள் ரவை வேகிறதுக்கு முன்னாடி சுகர் போட்டுறாதீங்க. அப்புறமா ரவை அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம இந்த சுகர் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா இலக்கம் கொடுக்கும். தண்ணியே சேர்க்க தேவையில்லை. நல்லா அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த ஸ்ட்ரெச்சர் வந்துடும். இந்த டைமில் உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்து அதில் தண்ணியில் கலந்துக்கோங்க. தண்ணியில் கலந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு கலரி விடுங்க.
நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கணும், நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது 2யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.